ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நான் என்னென்ன அறுவடை பண்ணேன்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி மொஹரமில் லீவில் வீட்டில் இருந்தேன். ஆனால் மாடியில் அறுவடை பண்ணும் பொழுது மொபைல் எடுத்துகிட்டு போகலை. ஸோ இன்றைக்கி கொய்யா மரம், எங்கள்கிட்ட ஒரு பெரிய கொய்யா மரம் இருக்குது. 2 கொய்யா மரம் இருக்குது. ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கும். அணில் எந்த கொய்யா பழத்தையும் வைக்காது, ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிடும். ஏதாவது அணில் சாப்பிட்டு மீதி இருந்துச்சுன்னா கிடைக்கும். இன்றைக்கி கொஞ்சம் பறிக்கலான்ட்டு பறித்தோம். பாருங்கள், இந்த கொய்யாலாம் பாருங்கள், நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். அணில் கொஞ்சம் கடிச்சிது. ஒன்று மேலேருந்து கீழே விழுந்து உடஞ்சி போயிருக்கு பாருங்கள். இது செங்காயாக இருக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் பழுத்துடுச்சு. இந்த அணில் கடிச்சிருக்கிறத காட்டுறோம் பாருங்கள். அணில் கடித்து கீழே விழுந்தது இது. இதெல்லாம் கொஞ்சம் பழுத்து போயிடுச்சு. இதெல்லாம் கொஞ்சம் செங்காயாக இருக்குது. ஸோ செங்காயாக இருக்கிறதுனால இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கொய்யாப்பழம் யார் வேணாலும் சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட்டு எல்லாருமே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. ஸோ இதோடு நான் வெண்டைக்காயும் பறிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் பண்ணலான்ட்டு. ஸோ பாருங்கள், நல்லா நீட்டாக இருக்குது பாருங்கள் வெண்டைக்காய். இது பச்சை நீல வெண்டை, இதெல்லாம் அந்த நாட்டு வெண்டை, சின்ன வெண்டை, கொஞ்சம் கத்திரிக்காய், இது எல்லாம் இன்றைக்கி பறிச்சிருக்கிறேன். ஸோ மேலே வெயிலாகவும் கொஞ்சம் இருந்துச்சு இன்றைக்கி. ஸோ அதனால் மேலே மொபைல் எடுத்துகிட்டு போகலை வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ எல்லாம் வீட்டுக்கு பறிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இது பண்ணுறேன். இந்த கொய்யாக்காலாம் ஸ்பெஷலாக நான் கொய்யாப்பழம், அந்த கொய்யாக்காயோட அறுவடையை காட்டுறதுக்காக தான் இன்றைக்கி நான் வீடியோ எடுத்தது. ஸோ கொய்யாப்பழம்லாம் இன்றைக்கி சாப்பிடணும் வீட்டில் இருக்கும்பொழுது. கொஞ்சம் கட் பண்ணி கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டா கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த செங்காயம். ஸோ இன்னைக்கு அறுவடை உங்களுக்கு காட்டிட்டேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ.